அந்த நாடியில முதல் காண்டம் படிச்சு முடிச்சிட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறமா அவங்களுக்கு குலதெய்வம் தெரியல. குலதெய்வத்துக்காக ஒரு காண்டம் இருக்குங்களா? இல்ல நம்ம அதை வந்து பொது காண்டத்திலே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. குலதெய்வத்தை பத்தி. குலதெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த காலத்திலேயே அகஸ்திய மாமுனிவர் வந்து எழுதிட்டாரா எல்லாருக்கும் குலதெய்வத்தை பத்தி? ஆமாங்க. குலதெய்வத்தை வந்து அதாவது நம்ம என்ன நோக்கத்துல நம்ம வரணும் ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நமக்கு என்ன தேவை, அப்போ உங்களுக்கு தேவையான விஷயம் அதுல இருக்கும். உங்களுடைய தேவை வந்து குலதெய்வமா இருக்கும் பட்சத்துல அது அதுல வந்துடும். உங்களுடைய தேவை வந்து குழந்தையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தை சம்பந்தமான விவரம் வந்துடும். ஆமாங்க. ஆனா இப்ப இது எல்லாமே பொது காண்டத்துல வந்துச்சுன்னா, இப்ப நிறைய காண்டங்கள் இருக்குல்ல. இப்ப உங்களுக்கு வந்து ஔஷத காண்டம் இருக்குது, அப்புறமா வந்து மரணத்துக்காக இருக்குது, எல்லாத்துக்குமே காண்டம் இருக்குது, நல்ல படிப்புக்கு இருக்குது, அறிவுக்கு இருக்குது, நிறைய இருக்குது. அது எத்தனை காண்டம் இருக்குது இதுல? மொத்தம் வந்து 14 காண்டங்கள். அது பொதுவா 14 காண்டங்கள்ங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குதுங்க. இது இல்லாம இன்னும் விசேஷமான காண்டங்கள், இந்த ஔஷத காண்டம், ஆசி காண்டம் இப்படிங்கிற காண்டங்கள் வந்து விசேஷமான காண்டங்கள். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, பிரச்சனை காண்டம், அந்த சூழ்நிலைகளுக்குள்ள பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கு பிரச்சனை காண்டங்கள் அப்படிங்கிறது அதுல இருக்குங்க. வழக்கத்துல உள்ளது இந்த 14 காண்டங்கள் வந்து வழக்கத்துல உள்ளது. திருமண சம்பந்தமா, படிப்பு சம்பந்தமா உள்ளது, ஆரோக்கிய சம்பந்தம் உள்ளது, இதெல்லாம் ஒரு 14 காண்டங்கள் இருக்கு. இப்ப வந்து உங்களை பார்க்க வராங்க ஐயா. இப்ப அவங்களுக்கு வந்து மற்ற காண்டத்தை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா நீங்க சொல்லிடுவீங்களா, அம்மா இதெல்லாம் இருக்குது, நீங்க பாத்துக்கிறீங்களான்னு கேட்டீங்களா? நம்ம அந்த காண்டங்கள் பட்டியல் உங்கள்கிட்ட விவரங்களை கொடுத்துருவோம். முதல்ல தேடுறது பொது காண்டம். அந்த பொது காண்டம் தேடி அந்த பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் விரிவான விஷயங்கள் நமக்கு எப்ப தேவைப்படுதோ, ஏன்னா எல்லா விஷயமும் நமக்கு உடனே தேவைப்படாது இல்லைங்களா? இப்ப படிப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம படிப்பை பத்தி எப்போ நமக்கு பொது காண்டம் ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா, அதன் பிறகு நீங்க 5 வருடம் இல்ல 10 வருடம் கழிச்சு கூட உங்களுக்கு எந்த காண்டங்கள் தேவையோ அந்தந்த நேரத்துல வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிங்க ஐயா, இப்ப என்னோட காண்டம் நீங்க எடுத்து படிக்கிறீங்க, வந்துடுச்சு. எனக்கு இன்னொரு நான் 2 மாசம் கழிச்சு வரேன், நான் எனக்கு என்ன தேவையோ அதை நான் படிக்கிறேன்னும் போது திருப்பி பொது காண்டம் படிக்க ஆரம்பிப்பீங்களா? இல்ல, தேவையில்ல. அதுக்கு தான் உங்களுக்கு நாங்க நோட் புக்ல எழுதி கொடுத்துறோமே. அந்த நோட் புக் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காண்டங்கள் தேவையோ அந்த காண்டங்களை நம்ம தனியா எடுத்து அதுக்கான ஓலை எடுத்து நம்ம அதை படிச்சு சொல்லிடுவோம்.